ஹலோ ட்ரகீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு. ஸோ எஸ், இன்னைக்கு அதனோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா கூட குட்டி ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துட்டு நம்ம இதை புதுசாக ஒன் ஷார்ட்டாக கூட பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எப்படி பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, அந்த மாஃபியாவோடதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, தயாங் வந்து ஜேகேவோட ரிலேட்டிவ். ஆனால் ஜேகே தயாங்க அந்த அளவு கண்டிக்கவே மாட்டான். ஆனால் தயாங்க்கு ஜேகேனா அவ்வளோ பிடிக்கும். பிகாஸ் அவன் உண்மையாகவே ஒரு மாதிரி ஜேகேக்கு அடிக்ட் ஆன மாதிரி இருப்பான். அட்லாஸ்ட் அவன் வீட்டு முன்னாடி நின்று ஜேகேவை பார்க்கணுன்னு சொல்லும்போது அவன் கன் ஷாட் பண்ணும்போது அந்த அதிர்ச்சியிலேயே தயாங்கும் மயங்கி விழுந்துருவான். அண்ட் அவனை தூங்க வச்சக்கப்புறம் அவனோட ஃபோர்ஹெட்லேயே ஒரு சேஃபான ஒரு முத்தை கொடுப்பான். அதோடு தான் என் பண்ணியிருந்தோம்டா. ஓகே, இப்போ பார்க்கலாமா? அப்போ தயாங்கும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ ஜேகே, என்னது இது, லேப்டாப்லேருந்து ஏதோ சத்தம் கேட்டுட்ருக்கு அப்படின்னு லேப்டாப் போய் பார்த்தா, லேப்டாப் வந்து அவன் ஸ்லைட்லி ஓப்பனில் தான் வச்சுருப்பான். லைக் ஜேகே வந்து தயாங்க தூக்கிட்டு வந்தது அண்டு அவனுக்கு நெத்தியில் முத்தம் கொடுத்ததுன்னு. ஸோ மீட்டிங்கில் இருந்து எல்லாருமே அப்படியே பார்த்துருப்பாங்க. அப்போது அதில் டான் மாதிரி ஒருத்தவன் இருப்பான். லைக் நல்லா ஃபேஸில் எல்லாம் டேட்டு போட்டுட்டு. அப்போ அவன், ஹலோ மிஸ்டர் ஜியான், ஓ இந்த இரும்பு இதயத்துக்குள்ள காதல் வந்துடுச்சா? அந்த சின்ன பையன் உங்கள் இதயத்தில் காதல் வர வச்சிட்டானா? வாவ், வாட் அ கிரேட் ஹியூமன் அப்படின்னு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. லைக் நக்கல் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பண்ணிப்பாங்கல்ல, அது மாதிரி. அவள் ஜங்குக்கும், இன்னும் இந்த மீட்டிங் முடியலையா? அது எப்படி மிஸ்டர் ஜான்? நீங்கள் எதுக்கு கோவப்பட்டீங்கன்னு தெரிஞ்சுக்காம எப்படி நாங்கள் மீட்டிங் எண்ட் பண்ணுவோம்? இப்போ அங்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. இனிமேல் ஜியான் ரொம்ப பிஸியாக இருப்பார், நம்ம கடையை சாத்திட்டு கிளம்பலாம் அப்படின்னு எல்லாருமே ஜேகே பார்த்து ஒரு மாதிரி கலாச்சிட்டு, வெல்டன் ஜேகே, இனிமேல் ஜேகே மாஃபியாவாக பார்க்க முடியாது, ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக தான் பார்க்க முடியும் அப்படின்னு அவனை நல்லா கலாச்சி விட்டுட்டு எல்லாருமே லீவ் ஆக்கிடுறாங்க மீட்டிங்கில் இருந்து. இப்போ அந்த சைடு தயவங்க பார்க்குறான். அவன் ஒரு மாதிரி குட்டியாக பூனை குட்டி மாதிரி தூங்கிட்டு இருக்கான், ரொம்ப அமைதியா. நேரம் அவன் முழிச்சிருந்தானா நோயின்னு பேசி ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருந்திருப்பான். ஆனால் இன்னைக்கு எதுவுமே பேசாமல் தூங்கும் போது எவ்வளோ அமைதியாக இருக்கா. ஏன் இப்போ மற்ற நேரம் மட்டும் துருத்துருன்னு இருக்க தயம்? லிட்டில் டைகர். 1 வீக்கில் பர்த்டே வருதுல்ல, அதுக்கான பிளான்ஸ் நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு எதுவுமே உனக்கு தெரியாது, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரியாது. நம்ம 2 பேர் மட்டும் தனியாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். எஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவ்வளோ நேரமாக தயங்க தூங்கிட்டு இருக்கான். அப்போ தூங்குறதே ஜேகே ரொம்ப அழகாக ரெஸ்ட் பார்த்துட்டு இருக்கான். அவனோட கண்ணு முடி, அவனோட ஃபிங்கர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி பிரிட்டியாக இருக்கு. வாட், பிரிட்டியா? இந்த வேர்டை நான் யூஸ் பண்ணியா ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கு. பிரிட்டி லிட்டில் டைகர் அப்படின்னு அவனுக்குள்ளேயே அடிக்கடி பிரிட்டின்னு சொல்லிகிட்டே இருக்கான். பிகாஸ் அவன் ஒரு மாதிரி கோல்டாக ரூடாக அப்படி தானே இருப்பான். ஸோ அந்த கல் இதயத்துக்குள்ளே கரைச்ச மாதிரி வந்து லவ்வும் ஒட்டிக்கிச்சு. அப்போ தயாங்கும் நல்லா தூங்கிட்டு அந்த சைட் திரும்பி படுக்கிறான். அழகாக அவனை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருந்தேன். எப்போ என்னடானா திரும்பிட்டான். கிளியர் வியூவில் அவன் மூக்கு, கண்ணை, உதடுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். உதடுங்க என்ன லிப் பாம் யூஸ் பண்ணுறான்னு கூட தெரியல. எப்போ பாரு லிப் க்ளாஸ் போட்ட மாதிரி நல்லா பலன்னு தான் இருக்கு. என்னதான் போடுவான், அப்படி என்னதான் போடுவான்னு தெரியல. அப்போது இவன் சொல்லும் போது கரெக்டாக தயாங்கும் அழகாக அவனோட உதட அவன் நாக்கு வச்சு லைக் ட்ரை ஆகிட்டா பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இதோ தூங்கும் போது சொல்கிறதெல்லாம் காதில் இருக்குங்கிற மாதிரியே எல்லாம் பண்ணுறான். ஒரு வேளை முழிச்சிருப்பானோ அப்படின்னு அந்த சைடு போயும்
நல்லா தெளிவாக பார்க்குறான். ஆனால் தயாங் தூங்கிட்டு தான் இருக்கான். ஜெகே, அவளுக்கு முக்கியமான ஒரு சம்பவம் இருக்குது, அதை பண்ண போகணும். ஆனால் நீ இங்கே இவனை உட்காந்து ரசிச்சிட்ருக்க அப்படின்னு என்னதான் அவனோட மனசாட்சி கேட்டாலும், ஆனால் அவனோட ஐஸ் ஃபுல்லாமே தயாங் மேலே தான் இருக்குது. அவன் ஒரு ஸ்லீப்பிங் பியூட்டி மாதிரி தூங்கிட்டு இருக்கான். அதை அப்படியே ஜேகே பார்த்துட்டே இருக்கான். சொல்லுவாங்கள்ல, டிஸ்னியில் உள்ள ஸ்லீப்பிங் பிரின்சஸ், அது மாதிரி தூங்கிட்டு இருக்க. அந்த பிரின்சஸை யாராச்சும் ஒத்து கொடுத்து அவங்கள அந்த சாபத்திலேருந்து விட வைப்பாங்க. ஆனால் நான் இப்படி அவனை பார்த்துட்டு இருக்குது என்னோட சாபமா, இல்லை நீ என்னை இப்படி பார்க்க வைக்கிறது உன்னோட வரமா? எனக்கு ஏண்டா எதுவுமே புரிய மாட்டுது. நீ என்கிட்ட நெருங்க நெருங்க நான் இன்னும் உன்கிட்ட நெருங்கிட்டு இருக்கேன். உன்னை விட்டு தூரம் போகாம, உன்னை விட்டு விலகாம. ஏன், ஐ நோ இட்ஸ் டோட்டலி ராங். ஆனால் ஒய் ஐ காண்ட், என்னால் முடியல. ஐயோ, எல்லாமே நீ ரிலேஷனுங்கிற ஒரே ஒரு அந்த ரீசனுக்காக மட்டும்தான். இவ்வளோ நேரம் கான்ஃபரன்ஸில் எல்லாத்தையும் பார்த்து என்னை ஓட்டி எடுத்துட்டானுங்க. இனி என் பாடி கார்ட்ஸ் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறானுங்களோ தெரியல. அதுலேயும் முக்கியமாக ஒருத்தர் இருப்பான், தடி தாண்டவராயா அப்படின்னு அவனை பல தடவை கலாச்சி விட்டுருக்க. அவன் ஆள் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆனால் இப்போ நானே உன்னை கூப்பிட்டு வந்து இப்படியெல்லாம் பண்ணி உன்னை தூக்கிட்டு போயிட்டு முத்தம் கொடுத்தது மட்டும் அவன் பார்த்தான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். என்ன நல்லா தலையும் வாழுமா பிச்சு எடுத்துருவான், கலாச்சி எடுத்துருவானுங்க அப்படின்னு அவனும் தயாங் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தயாவும் அப்படியே தூக்கத்திலேயே முனைங்க ஆரம்பிக்கிறான். லவ் மீ ப்ளீஸ், லவ் மீ ப்ளீஸ் அப்படின்னு. ஸோ ஜேகேக்கு புரியுது, அவனுக்கு ட்ரீமில் ஜேகே வந்திருக்கான், ஜேகேவை தான் லவ் மீ அப்படின்னு கேட்குறான்னு. அப்போ ஜேகேவும் தயாங்கோட நெஞ்சில் தட்டி கொடுத்துட்டே, பேபி, எஸ் ஐ லவ் யூ, ஐம் ஹியர் வித் யூ, டோன்ட் பேனிக், ஐம் ஆல்வேஸ் ஹியர் வித் யூ அண்ட் பி வித் யூ அப்படின்னு என்னென்னமோ பேசுகிறான். ஸோ அதெல்லாம் தயாங்க்கு அதில் விளங்கவா போகுது. ஆனால் தயாங்க்கு ஜேகே அவன் நெஞ்சில் தட்டி கொடுத்த அந்த கையை பிடிச்சிட்டு அவனும் ரொம்ப நிம்மதியாக தூங்குறான். அப்போ ஜேகே, இதுக்கு மேலே இருந்தோன்னா விடிய சிவராத்திரி தான், பேசாமல் நம்மளும் தூங்கிடலாம் அப்படின்னு அவனும் தூங்குறான். ஸோ தயாங் அப்போ இன்னொன்னும் நெருக்கமாக வந்து ஜேகேக்குள்ளேயே போயிடுறான். லைக் ஒரு குழந்தை எப்படி தன் அம்மாவோட கைக்குள்ள ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுமோ, ஸோ அதே மாதிரி தயாங் ஜேகேவோட ஹேண்ட்ஸில் நல்லா ஒரு மாதிரி சேஃபாக ஃபீல் பண்ணுறான். ஸோ அதை ஜேகேவாலையும் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இடையில அப்பப்போ எழுந்து தயாங் நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்குறானு அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். தயாங், இட்ஸ் 5:30 AM, ஆனால் ஸ்டில் 1 hour once நான் முழிச்சு ஒன்றை பார்த்துட்டே இருக்கேன். என்னதான் என்ன பண்ணியோ தெரில தயாங். அப்போ மார்னிங் ஆகுது. பாடி கார்டு வந்து ரிமைண்ட் பண்ணுறான் ஜேகேக்கு, பாஸ் நம்மளுக்கு ஐயோ வர்றானே, கதவு வேற தட்டுறானே, என்ன பண்ணலாம்? பாஸ் தூங்குறீங்களா என்ன? என்ன சொல்கிறது? ஆமாம், நான் தூங்கிட்டு தான் இருக்கேன். என்ன வேணும் உனக்கு? பாஸ், அப்போது உங்கள் கூட ஒரு பையன் இருந்தானே தயாங்னு, அந்த பையன் அவன் எங்கேயாச்சும் கிடப்பான், எடுத்து தூக்கிட்டு வந்து எங்கேயாச்சும் தூக்கி வீசியிருப்பேன். அச்சோ பாஸ், அப்போது கீழே பார்த்தா உங்கள் ஒரு ஆளோட கால் தடம் தானே பாஸ் இருக்கு. என்ன கால் தடம்? அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான், நைட்டு மழை வேற பெஞ்சதில்ல. ஸோ அதில் அந்த ஜகதியோடு தான் ஜேகே அவனோட ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாமே அவனோட ரூம்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாடி கார்டு பார்க்கும்போது அவனுக்கே புரியுது. ஆனால் ஜேகேக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறனால அவன் எதையுமே சொல்ல மாட்டான். பாஸ், ஐ நோ, எனக்கு எல்லாம் தெரியும் பாஸ். எப்படி சொல்கிறது? நான் வேணா ஒரு பாட்டை பாடி காடிரட்டா?
நீ என்ன பாட்டு பாடி காட்ட போற? ம். இரும்பிலே ஒரு இருதயம் முளைக்குதோ. அப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துடுது. டேய் என்ன நீனு சிரிப்பு காட்டிட்டு இருக்காம போறியா என்ன? கன் எடுத்து போட்டுன்னு போட்டுருவேன். பாஸ் பாஸ் நான் கரெக்டான சாங் கண்டுபிடிச்சிட்டேன் பாஸ். கரெக்டான சாங்கு. இரும்பிலே ஒரு இருதயம் முளைக்குதோ. என்ன பாஸ் முளைக்குதா? நொட்டுது. டேய் என்ன? போய் காரை ரெடி பண்ண. நமக்கு இன்னைக்கு முக்கியமான சம்பவம் இருக்குல்ல. அவனை போயிட்டு மீட் பண்ணும், நேரில் மீட் பண்ணும். பாஸ் எனக்கு ஒரு டவுட்டு. பக்கத்தில் யாரையும் கட்டி பிடிச்சிட்டு பேசுகிற மாதிரியே இருக்கே பாஸ். நீங்கள் தலைகானையும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாட்டீங்க. கன்னை கட்டி பிடிச்சாலும் உங்கள் உடம்புல பாதி உடம்ப மறைக்கிற மாதிரி இருக்காது பாஸ். என்னாச்சு? எனக்கு ஏதோ உங்கள் பக்கத்தில் ஏதோ ஒரு பையன், அதுவும் நேற்று நைட்டு பார்த்த பையன் இருக்க மாதிரியே தோணுது பாஸ். உண்மையா? டேய் உன்னை பாடி கார்டு வேலை பார்க்க சொன்னாங்களா இல்லை வேற வேலை பார்க்க சொன்னாங்களா? அதை மட்டும் பார்த்துக்கோ. அப்போ இதுக்கு மேலே அவன் கலாச்சிட்டு இருக்கான். ஜேகே இங்கேருந்து. டேய் இப்போ போகலன்னு வச்சுக்கோ, உன்னை சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவேன். பாஸ் பாஸ் நீங்கள் இரும்பு, இந்த இரும்பு இதயத்துக்குள்ள காதல் மலர்ந்துருச்சு. அப்போ ஜேகே இவன் வேற தூங்குறான். இல்லைன்னா டோரில் என்னத்தையாச்சும் தூக்கி எறிஞ்சிருப்பேன் என்னை கலாய்கிற கலாய்க்கு. அப்போது தயங்கும் லைட்டாக ஒரு மாதிரி அசைகிறான். சின்ன குழந்தையாட்டம் அவனை தட்டி தூங்க வைக்கிறான். அப்போ தயாங்கும், என்னது இன்னைக்கு பில்லோ ரொம்ப சாஃப்டாக இருக்கு அப்படின்னு நல்லா கட்டி பிடிச்சிக்கிறான். நல்லா வாமான பில்லோவாக இருக்கு. எனக்கு இந்த பில்லோ ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போது இல்லையே, இது நல்லா ஒரு மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இருக்கு, படிக்கட்டு மாதிரி அப்படியே நல்லா தொட்டு தடவுறான். ஜேகேக்கெலாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அப்போது இது மார்னிங் ஆனாலே பாய்ஸ்க்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது தயங்க அப்படியே தடவிட்டு அவனோட கையவும் கீழே கொண்டு போயிட்டான். லைக் ஜேகேவோட அந்த இடத்துல கரெக்டாக கை வச்சிட்டான். ஜேகேக்கெலாம் ஒரு மாதிரி முடியல, அசைஞ்சிட்ருக்கான். என்ன பில்லோ இவ்வளோ லென்த்தியாக இருக்குது? இவ்வளோ லென்த்தியாலாம் நான் ஷாப் பண்ணவே இல்லையே, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நல்லா வச்சு பார்க்கும் போது தான் தெரியுது. என்ன நமக்குள்ள மாதிரி இருக்குது, ஆனால் நம்மளது இல்லையே அப்படின்னு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஜேகேக்கு அப்படியே விறுவிறுத்து போயிருக்கு காலங்காத்தாலேயே. ஸோ அந்த வேர்வையோடையே தயாங்க ரொம்ப பக்கத்தில் பார்க்குறான். தயாங்கோட மூச்சு காற்று ஜேகேயோட மூச்சு காற்றும் ரொம்ப ஒரு மாதிரி சூடாக பின்னிட்டு இருக்கு. அது ஜேகே நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? நான் எப்படிங்க வந்தேனா? எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? மை லிட்டில் டைகர், எல்லாத்தையும் மறந்துட்டியா? என்ன புதுசா ஜேகேன்லாம் கூப்பிட்ற? என்னை எப்போவும் எப்படி கூப்பிடுவேன்? அது அப்படின்னு அப்போதான் தயாவுக்கு நேற்று நடந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஸோ ஜேகே ஷூட் பண்ணது, அதில் தயாங் பயந்து மயங்கினதுன்னு எல்லாமே அவனுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அதை அப்படியே மைண்டில் வச்சுட்டு, டேடி அப்போ நீ தான் என்னை டேக் கேர் பண்ணிக்கிட்டியா? என்னை தூக்கத்தில் கன்சோல் பண்ணதும் நீ தானா? ஆமாம் மை லிட்டில் டைகர், உன்னை தூக்கத்தில் கன்சோல் பண்ணது, உன்னை டேக் கேர் பண்ணிக்கிட்டது எல்லாமே நான் தான் பண்ணேன். அப்புறம் ஸ்கூலுக்கு டைம் ஆகலையா? ஆமாம், நான் ஸ்கூலுக்கு போகணும். அச்சிச்சோ 6 o'clock ஆகிடுச்சா? நான் போகணுமே. லிட்டில் டைகர், நல்லா படிக்கணும்னு. நான் நல்லா படிப்பேன். அப்புறம் 18 வயசு ஆகிடுச்சுன்னா ஸ்கூல் முடிச்சிடுவேன். அவ்வளோதானா? அடுத்து என்னோட பேஷன் நோக்கி போகணும். பேஷன் என்ன தெரியுமா அப்படின்னு காலங்காத்தாலே ஜேகே கிட்ட ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். தயாங்கும், என்னோட பேஷன் சொல்லி பார்க்கலாம், உன்னோட பேஷன் என்ன? அது அப்படின்னு தயாங் அவனோட குட்டியான ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஜேகேயோட மூக்கு மேலே வைக்கிறான். இந்த மூக்கு, இந்த வாய் பாஸ்
ஐயோ! தடி தாண்டவராயா! இப்போ உனக்கு என்னடா வேணும்? ஆ? என்ன பாஸ்? இப்ப மட்டும் சத்தம் வீரியமா கேக்குது. அப்ப ஜேகே பக்கத்துல ஒரு மெட்டல் பீஸ் இருக்கும். அதை எடுத்துட்டு போய் டோர்ல வீசுறான். அவன் அப்படியே தெரிச்சு ஓடிடுறான். ஐயோ! பாஸ் ரொம்ப கோவமாயிருவாரு. அப்புறம் நமக்கு வேலைக்கு நாமம் தான் அப்படின்னு அவனும் அப்படியே ஓடி போயிட்டான். அப்போ தயாங் மூக்குல வச்சிருந்த கைய அப்படியே கீழே உதட்டுக்கு எடுத்துட்டு வர்றான். இந்த உதடு, அப்புறம் அதுக்கு கீழே இருக்க இந்த நெஞ்சு, அதுக்கு இந்த சைடில் இருக்க இந்த ஹார்ட்டில் நான் ஃபுல் டைமாக என்ட்ரு ஆகணும். இப்போ எனக்கு கொஞ்சம் புரியுது, இங்கே நான் 0.5% என்டர் ஆகிட்டேன்னு. ஆனால் எனக்கு உங்கள் ஹார்ட் ஃபுல்லாக 100% நான் இருக்கணும் டேடி. என்னை அலோவ் பண்ணுவீங்களா? நான் உள்ளே வரலாமா அப்படின்னு காலங்காத்தாலே க்யூட்டாக கேட்டுட்ருக்கான். அப்போ ஜேகேவும் அப்படியே தயாங்க்கு மேலே வர்றான். லைக் தயாங்கோடதும் அவனோடதும் ஒன்றாவே இருக்குது. உரசிட்டு, டேய் என்னை எப்படி கூப்பிடுவ? கால் பண்ண அகைன் கால் பண்ண பார்க்கலாம், என்னை கூப்பிடு. நான் ஃபோன்லையா அப்படின்னு எடுக்க போகிறான். அப்போ அவனோட கையை நல்லா அவனோட 2 கையை வச்சு தயாங்கோட கையை பிடிச்சிட்டு, என்னை எப்படி கூப்பிடுவ? காலையில் நல்லா தலகாணி தடவுனல்ல, எதை தடவுன்னு தெரியுமா? அது அப்படின்னு தயாங்கோட ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி வெக்கத்தில் செவக்குது. நான் தெரியாமல் தொட்டுட்டேன், இனிமேல் தொட மாட்டேன். நான் தெரியாமல் தொட்டியா? தொட மட்டுமா செஞ்ச? நல்லா பிடிச்சி நல்லா பண்ணுறியே, என்ன அப்படி பண்ணணும்னு நினைக்கிறியா? இன்னும் 18 வயசு கூட ஆகலை, ஆனால் அதுக்குள்ளே அப்படி பண்ண நினைக்கிறியா அப்படின்னு தயாங்க்கு மேலே போயிட்டு அவனோட நெஞ்சிலே நல்லா கடிக்கிறான் ஜேகே. இப்போ தயாங்க்கு அது ஒரு மாதிரியான சுகத்தை ப்ளஸ் வலியை கொடுக்குது. அப்போது ஜேகே அப்படி எழுந்துட்டு, எங்க பார், என்னை பற்றி நினைக்கும் போது உனக்கு இந்த வலியும் ஞாபகத்துக்கு வரணும், அண்டு இந்த சுகமும் ஞாபகத்துக்கு வரணும். வலி ஒரு 18 வயசு வரை ஞாபகம் இருந்தால் போதும். ஏன் 18 வயசுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் எனக்கு நீயும் உனக்கு நானும் ஃபுல்லாக சுகத்தை மட்டும் கொடுத்துக்கலாம், எந்த ஒரு வலியுமே இல்லாமல். புரியுதா மை லிட்டில் டைகர்? அப்போது தயாங்க்கு நல்லாவே புரியுது அவன் ஒரு மாதிரி பேசுகிறான், ஹிண்ட் கொடுக்குறான் அப்படின்னு. அவனுக்கு அகைன் அவனோட ஃபேஸ்லாம் செவக்கும் போது அவனோட கண்ணத்தை போயிட்டு ஜேகே நல்லா கடிக்கிறான். லிட்டில் டைகர், ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல? ஆமாம். ஐயோ, எனக்கு பார்ட் டைம் வேறு போகணும்ல, இன்னைக்கு ஏர்லியராக வர சொன்னாங்க. ஓ, பார்ட் டைம் பண்ணிகிட்ருக்கல்ல? நோ, இனிமேல் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்? எனக்கு பார்ட் டைம் பண்ணும்போது தான் உங்களை பார்க்கலாம், அங்கே வருவீங்க. இனிமேல் இங்கேருந்தே போகலாம். இல்லை, அது obey my order, my little tiger. புரியுதா? This is my order. புரியுது அப்படின்னு ஜேகேவை எழுந்துக்க விடாம அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ ஜேகேவும், என்ன லிட்டில் டைகர், என்னை போக விட மாட்டியா? டேடி போகாத, இங்கே இரு, எனக்கு அந்த வேர்ட் மட்டும் சொல்லு ப்ளீஸ். லிட்டில் டைகர், உனக்கு இப்போ என்ன வேர்ட் வேணும்? அது எனக்கு என்ன வேணும்னா அந்த 3 வார்த்தை போதும். எந்த வார்த்தை? ஐ ஹேட் யூ, அந்த 3 வார்த்தையா? அது நான் இனி என் வாழ்க்கையில் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிற 3 வார்த்தை. நான் கேட்குறது இப்போ எப்பயுமே லைஃப்பில் கேட்டுகிட்டே இருக்கணும்னு நினைக்கிற அந்த 3 வார்த்தை. ஓ, அந்த 3 வார்த்தை. ஐ லைக் யூ, அந்த வார்த்தையா? நோ, இது ஒரு மாதிரி எக்ஸாக்டாக இல்லை. எனக்கு எக்ஸாக்டான ஒரு வார்த்தை வேணும். அந்த வார்த்தை சொல்லு. எக்ஸாக்டான வார்த்தையா? கண்டிப்பாக இப்போ சொல்ல மாட்டேன். நான் சொல்லவே மாட்டேன். ப்ளீஸ், ஐ பெக் யூ. பெக் பண்ணுறியா டேடிக்கிட்டேயே? பண்ணு,
நல்லா பண்ணு, எனக்கா எப்போ சொல்ல தோணுதோ அப்போ தான் சொல்வேன் அப்படின்னு ஸ்மிர்க் பண்ணிட்டு எழுந்து போயிடுறான். ஸோ தயாங்கும் சொல்லவே மாட்டாரா டேடி அப்படின்னு அவனும் ஸ்கூல் கிளம்ப போகிறான். அப்போ ஸ்மிர்க் பண்ணிகிட்டே போன ஜேகே அப்படியே அவனை பற்றி திங்க் பண்ணி பார்க்குறான். லிட்டில் டைகர், நீயா கேட்ட ஐ லவ் யூ அப்படிங்கிற அந்த 3 வார்த்தை நான் சொல்லவே மாட்டேன். ஏன் தெரியுமா? பிகாஸ் அந்த 3 வார்த்தையை உன்னோட பர்த்டே வருதுல்ல, அப்போ தான் நீ மெச்சூர் ஆவ. உன்னோட 80th பர்த்டே, அந்த பர்த்டே அப்போது உனக்கு சுகத்தை கொடுத்துட்டே அந்த ஒரு 3 வார்த்தை நான் கண்டிப்பாக சொல்வேன் லிட்டில் டைகர், ஐ ஸ்வேர் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு அவனும் அந்த திங்கிங்கில் அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு அவனோட ஒர்க் முடிச்சுட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி போகிறான். அப்போது ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு பிளேஸ் விசிட் பண்ணுறான். லைக் அது ஒரு பீச் வியூவில் இருக்குது, அந்த சைடு சீ மாதிரியும் லைக். ஆனால் அது ஒரு எக்ஸாக்டான பீச். அதோட சாண்ட் எடுத்து அப்படியே கையில் பார்க்குறான். அது ஒரு மாதிரியான சாஃப்ட் சாண்ட், ஒயிட் கலரில். அதை பார்க்கும் போதே அவனுக்கு தயாங் தான் ஞாபகம் வருது. இந்த பீச்சோட மண்ணில் அவனோட உடம்புல இந்த மண்ணெல்லாம் பட்டிருக்கும். நானும் அவனும் மாறி மாறி கட்டிப்பிடியும் போது இந்த பீச்சோட சாண்ட் எங்கள் 2 பேர் மேலேயும் வண்ணம் பூசின மாதிரி பூசிக்கொள்ள. இல்லை 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 இல்லை, இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட். என்னோட பேபிக்கு, என்னோட லிட்டில் டைகருக்கு இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கிஃப்ட். இதுவும் இருக்கணும், இட்ஸ் ஒன் ஆஃப் த கிஃப்ட். அப்படி நாம் கார் எடுத்துகிட்டு மறுபடியும் நல்லா ட்ரைவ் பண்ணி ஒரு மவுண்டைன் சைடு போகிறான். மவுண்டைன் சைடு அப்போது இது மார்னிங் 11 AM. அப்போ அதில் போய் பார்க்கும்போது நல்லா ஒரு மாதிரி வெளிச்சமா, ஒரு மாதிரி லைக் இயற்கையோடு இணைஞ்ச மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு அந்த வியூஸ் எல்லாம். இங்கேருந்து ராத்திரி பார்க்கும்போது இந்த சிட்டியே ஒரு மாதிரி ஜொலிக்கும். அப்போ நானும் அவனும் அவனோட உதட்டு மேலே, என்னோட லிட்டில் டைகரோட உதட்டு மேலே என்னோட உதட்டு படம். சச் எ பியூட்டிஃபுல் சினாரியோவில் அப்படின்னு அதை யோசிச்சு பார்க்குறான். ஸோ ஜேகே அண்ட் தயாங் 2 பேரும் எதுவுமே போடாமல் அந்த மவுண்டனோட டாப்பில் அப்படியே ஒன்றா இருக்க மாதிரி. இப்போ தயாங்கோட அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறான். பார்க்கும் போதே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. லிட்டில் டைகர், இந்த மவுண்டைன் வியூ, இந்த டாப்பும் நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த வியூ உன்னோட அழகை விட ரொம்ப ரொம்ப கம்மி. வேறு பிளேஸ் பார்க்கலாம் அப்படின்னு அவனோட பர்த்டேக்கு எங்கே கூட்டிகிட்டு போகலான்னு ஒரு ஆப்டான பிளேஸ் பார்க்கணுன்னு அகைன் சுற்றி சுற்றி திரியிறான். ஆனால் அவனுக்கு எந்த பிளேஸுமே அந்தளவு கிடைக்கல. அட்லாஸ்ட் ஒரு ஃப்ளவர் கார்டன், அங்கே கரெக்டாக வண்டியை ஸ்டாப் பண்ணுறான். பண்ணிட்டு வந்து இறங்கி பார்த்தா ஃபுல்லாமே ஃப்ளவர்ஸ், எல்லாமே துலிப் ஃப்ளவர்ஸ். துலிப் ஆர் டூலிப்ஸ், ஐ டோன்ட் நோ, ஏதோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரியான ஒரு தோட்டம். ஸோ அதை அப்புறம் பார்த்தோன்னா அங்கே ஃபுல்லாக லாவெண்டர்ஸ் அப்படின்னு, ஃபுல்லாக ரோஸ் கார்டன் அப்படின்னு ஃபுல்லாமே அங்கே ஃபுல்லாமே கார்டன் தான். பார்க்குறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் வியூ. அப்போ அந்த கார்டனில் குறைஞ்சது ஒரு 10 to 15 பட்டர்ஃப்ளைஸ் கிட்ட அவ்வளோ அழகாக பறந்துட்டுருக்கு. அது எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ், லைக் ப்ளூ, பிங்க் அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி பக்கா ஏஸ்தட்டிக்காக இருக்குது. அப்போ அதுலேருந்து ஒரு ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை அப்படியே பறந்து வந்து ஜேகேயோட மேலே, ஐ மீன் அவனோட உதடில் உட்காது. அந்த இதழ் மேலே அது ஃப்ளாரன்னு நினச்சி அதை தேனை உறிஞ்சுறதுக்காக பார்க்குது. அப்போ ஜேகே அதை அப்படியே எடுத்து கையில் வச்சுட்டு லைக் ஒரு மாதிரி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிட்டு, ஒய் பட்டர்ஃப்ளை, என்ன என்னோட உதட ஃப்ளார்ஸ் நினச்சிட்டியா? கிடையவே கிடையாது அப்படின்னு நீ அந்த நெக்டாரை எடுக்கிற மாதிரி பார்க்குறேன். என்னோட இந்த உதடு என்னோட இந்த லிட்டில் டைகருக்கு மட்டும்தான், உனக்குலாம் கிடையாது. அண்ட் இப்போ உங்கள் எல்லாத்துக்கிட்டே நான் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், என்னோட லிட்டில் டைகருக்கு இதுதான் பர்ஃபெக்ட் பிளேஸ். அவனே ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகி நிற்க போகிறான். அப்புறம்
யாரும் வந்து என் லிட்டில் டைகரோட கன்னத்தில் உதட்டில் மூக்கில் நிற்கக்கூடாது, ஏன்னா பார்க்கும்போது எனக்கு பொசசிவ் ஆகும் அப்படின்னு எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பக்காவாக இருக்கணும்னு அந்த இடம் எல்லாத்தையுமே அப்படியே பார்க்குறான். லைக் அவனே ஒரு செல்ஃபி எடுத்து பார்க்குறான். பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி செம்ம பிளேஸ் மாதிரி இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், லைக் ஒரு மாதிரி சன்செட் ஆகுற அந்த டைம், சன்னும் லைட்டாக செட் ஆகிட்டு இருக்கு. அப்போது அந்த ரோஸ் கார்டன் அண்ட் இந்த துலிப் ஃப்ளவர்ஸ் அண்ட் அந்த லாவெண்டர் ஃப்ளவர்ஸ்லேருந்து வர அந்த மைல்டான ஸ்மெல், ப்ளஸ் நேச்சரே ரொம்ப அழகாக காட்டுற அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடி நிற்குது. அந்த நேரத்தில் சில்லுன்னு நல்ல குளிர்காற்று வேற. அந்த குளிர்காற்றை ஃபீல் பண்ணுற மாதிரி நமக்கு பிடிச்சவங்கள மனசில் நினைக்கிற அந்த ஒரு மூமெண்ட், அவங்க கூட இனி லைஃப்பில் இங்கே வந்து எப்படியெல்லாம் இருக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மூமெண்ட் எல்லாத்தையும் ஜேகே அப்படியே இன்ச் பை இன்ச்சா இமேஜின் பண்ணிட்டு இருக்கான். இப்போ டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு, இதுதான் பர்ஃபெக்ட் பிளேஸ், பக்காவான ஒரு இடம், இதை விட ஒரு பக்காவான பிளேஸ் எங்கேயும் இருக்குமா என்ன? கட்டையவே கிடையாது. என்னோட லிட்டில் டைகர் நேச்சர்னா அவ்வளோ விருப்பப்படுவான். அதுக்கும் ஏற்ற மாதிரி இந்த பிளேஸ் ஆளே இல்லாமல் அமைதியான பிளேஸ். நாங்கள் 2 பேரும் முதல் தடவை எனக்குள்ள இல்லை அவனுக்குள்ள நான் போக போகிறேன். அந்த நிமிடங்கள் இங்கே தான் அவனோட பர்த்டேவை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு எங்கெங்கே டெக்கரேட் பண்ணலாம், எங்கெங்கே ஃபுட் வைக்கலான்னு எல்லாத்தையும் அப்படியே அரேஞ்ச் பண்ணி அவனோட மேனேஜருக்கு கால் பண்ணி வர சொல்லி எல்லாமே சொல்கிறான். அப்போ இந்த சைடு தயாங் அவனோட ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு அவன் எப்போவுமே பார்ட் டைமுக்கு வருவான்ல ஒர்க் பண்ணுறதுக்கு, அந்த கேஃபிடேரியா வந்துட்டு அப்படியே அவனோட ஏப்ரான் எடுத்து மாட்டிட்டு, டேடி இன்னைக்கு நீ அங்கே தான் வர சொன்ன, கண்டிப்பாக வந்துடுவேன், ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படின்னு அவனோட ஃபோன் வால்பேப்பரே ஜேகே தான் இருப்பான். அவனை எடுத்து நல்லா முத்தம் கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு அவனோட டைமும் போகுது. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் ஆயிருக்கும். அப்போ நாளைக்கு தான் தயாங்கோட பர்த்டே. ஸோ ஜேகே அதுக்கு முந்தின நாள்லேருந்து தயாங்க பார்த்துருக்க மாட்டான். ஸோ இவ்வளோ நாள் தயாங்கும் கெஞ்சிட்டே இருந்திருப்பான், அந்த 3 வார்த்தை சொல்லுன்னு. ஆனால் ஜேகே சொல்லியிருக்கவே மாட்டான். பிகாஸ் ஜேகே தான் ஒரு பிளானில் இருக்கான்ல, இங்கே கூட்டிகிட்டு போயிட்டு சொல்லலான்னு. அப்போது ஸோ தயாங்கிட்டையும் ஜேகே ஒழுங்காக பேசியிருக்கவும் முடியாது. பிகாஸ் அவன் எங்கே சர்ப்ரைஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருவானோ, நம்ம லவ் பண்ணுறதும் ஃபுல்லாக தெரிஞ்சிருமோ அப்படின்னு முடிஞ்ச அளவு அப்பப்போ அவனை இக்னோர் பண்ணிட்டு தான் இருப்பான். ஆனால் ரொம்ப பண்ண மாட்டான். பிகாஸ் தயாங்கோட அந்த சாஃப்ட் ஹார்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 12 o'clock ஆகுது. அப்போ ஜேகே என்ன பண்ணலாம், டைரெக்டாக வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாமா? தூங்கிட்டு இருப்பானே மை லிட்டில் டைகர். அப்போ இந்த சைட் பார்த்தா ஜேகே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தயாங் செம்மையாக தூங்கிட்டு இருக்கான். சரி, ஒரு பிளான் வச்சுக்கலாம் அப்படின்னு ஜேகே எழுந்து போயிட்டு அப்படியே தயாங்கோட ரூம் ஜன்னல் வெளியில் அழகாக ஒரு பெரிய ஏர் பலூனை அப்படியே ஃபிட் பண்ணி வச்சுட்டு அங்கேயே டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த பலூன் காலை எழுந்து தயாங் பார்த்ததுமே அந்த பலூனை பார்க்குற மாதிரி. ஸோ அந்த பலூனில் என்ன எழுதிருக்கு அப்படின்னா, ஹாப்பி பர்த்டே மை லிட்டில் டைகர் அப்படின்னு எழுதியிருக்கு. அதுக்கு கீழே க்யூட்டா யுவர் ஹஸ்பண்ட் இட் வெயிட்டிங் ஃபார் யூன்னு ரொம்ப க்யூட்டாக எழுதியிருக்கான். பேபி, உன பேபின்னு கூப்பிடுறத விட மை லிட்டில் டைகர்னு கூப்பிடுறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காலைல எழுந்ததுமே உனக்கு ஃபஸ்ட்டு பொக்கே நான் தான் கொடுக்கணும், ஃபஸ்ட்டு விஷயம் நானாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது தயாங் மார்னிங் ஒரு 5:30 போல் அலாம் வச்சுக்கிறான். ஸோ வச்சுட்டு எழுந்துட்டு அப்படியே விண்டோ பார்த்தா அதில் க்யூட்டாக ஜேகே அனுப்பின அந்த ஏர் பலூன் அழகாக அந்த மைல்டான விண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போது தயாங்கும் அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியுது ஜேகே கீழே தான் நிற்கிறான்னு. இன்னும் தள்ளி போய் பார்த்தா கீழே ஜேகே நிற்கிறான். அங்கேருந்தே அப்படியே ஒரு மாதிரி வாய்க்குள்ளே லிப்ஸிங் பண்ணிட்டு, ஹாப்பி பர்த்டே மை லிட்டில் டைகர், அண்ட் என்ன இன்னைக்கு டே ஃபுல்லாக என் கூட ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கியா அப்படின்னு ஒரு வேர்ட் தான் கேட்குறான்.
வேகமாக தயவங்க அப்படியே கீழே ஓடி போயிட்டு ஜேகேவும் நல்லா கட்டி பிடிச்சிக்கிறான். ஸ்டடியை சொல்ல போனால் ஜேகேவோட இடுப்பு மேலே ஏறி உட்காந்து கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போது ஃபஸ்ட் டைமா 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்களோட ஒரு தடவை விடாமல் அவங்களோட நாக்கும் நல்லா இன்னும் ஆழமாக தொடுற மாதிரி முத்தம் கொடுத்துக்கிறாங்க. டாடி, நீ வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது எப்படி லிட்டில் டைகர், உன்னோட பர்த்டே எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி நான் உன்னை விட்டுருவேனா அப்படின்னு அங்கேயும் மொத்தம் கொடுத்துக்கிறாங்க. ஓகேடா, இதோட இதை முடிச்சுக்கிறேன். அண்டு உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். பிகாஸ் நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன் வாட்ஸ்அப் சேனல்லேயே, நான் வந்து இதை ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி தயாங்கட இந்த வாய்ஸை வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. நான் கூட அவங்க வேறு சேனலில் கேட்டது மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களா என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் அவங்கக்கிட்டே ரிப்ளை பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி அச்சச்சோ அப்படியாடா, அப்போ நம்ம தயாங் வந்து ஜேகேவை டேடின்னு சொல்கிறது வந்து ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க சொன்னாங்க, இல்லைக்கா நீங்களே உங்கள் சேனலில் போட்டது தான், பிகாஸ் அடுத்தவங்க போட்டது நம்ம போட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னா காப்பி ஆகிடும் அப்படிங்கிறதுனால நான் கேட்டேன். அப்புறம் தான் சொன்னாங்க, இல்லைக்கா நீங்களே போட்டிருந்தீங்க அவங்களோட வீடியோஸில் ஆயுத பூஜைக்கு முந்தின நாளோ சம்திங் 2 days ஆஃப்டரோ எனக்கு தெரியல, அப்படி போட்டிருந்தீங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் கூட லைக் ஜேகே அண்ட் தயாங் வந்து ஷிப்லாம் ஒன்றா இருப்பாங்க அப்படி இப்படின்லாம். சத்தியமாக எனக்கு நான் போட்டேனான்னு எனக்கு ஞாபகமே இல்லைடா. அதனால தான் நான் திருப்பி கேட்டேன். வாட்ஸ்அப் சேனல்லே கேட்டிருந்தேன். ஸோ நீங்கள் எல்லாருமே பரவாயில்ல ஜேகேன்னு கூப்பிடாம டேடின்னு கூப்பிட்றது தான் வேணும்ன்ட்டு அதுக்கும் அந்த எமோஜி ரியாக்ட் பண்ணியிருந்தீங்க. சரி, ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஓகே. அண்டு எஸ், ஸ்டோரி வந்து இனி அப்படி எப்படி போகட்டும். அண்ட் நிறைய பேர் ஒன் ஷாட்ஸ் வந்து விரும்ப மாட்டீங்கள்ல, மூவிஸ் தானே விரும்புவீங்க. ஸோ டோன்ட் வரி, நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ 2 பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா இதில், இந்த 2 பார்ட்டையும் சேர்த்தே நான் மூவி மாதிரியும் நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து இதில் ஒரு 2 பார்ட் வரும், அதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம். ஓகே, இன்னும் ஒரு 2 பார்ட் தான், அதுக்கப்புறம் இந்த மாஃபியா இதை முடிச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு டைட்டில்ஸ் வந்து வேறு தான் வரும். அண்டு முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, ஓடி சைட்லேருந்து தம்ப்நெயில்ஸு அண்டு இந்த மாதிரியான டைட்டில்ஸு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நோட் பண்ணுறாங்கடா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து தம்ப்நெயிலாக இருக்கட்டும், டைட்டிலாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே மாற்றி தான் ஆகணும். சேனல்லேயே நான் நிறைய மாற்றிடுவேன். ஸோ அண்டு தம்ப்நெயிலை பார்த்து தான் நிறைய பேர் உள்ளே வருவாங்க. பட் தம்ப்நெயில் வந்து அது எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் நார்மலாக இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே இருக்கும். ஸோ இனிமேல் தம்ப்நெயில் பார்த்துட்டு போகாமல் உள்ளே வந்து ஓகேவான்னு சொல்லி கேட்டுக்கோங்க. பிகாஸ் இது நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லணுன்னு நினச்ச ஒரு விஷயம். அண்ட் எஸ், டைட்டிலும் வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படி வச்சாலுமே அவங்க வந்து மெயில் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இப்படி வைக்கக்கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரி. ஓகே, இந்த சேனலுக்கெல்லாம் வேறு சேனலுக்கு வந்துச்சு. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்டு எஸ், இந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவேன். நான் டிலே பண்ணவே மாட்டேன். இப்போ இந்த 2 பார்ட் முடிஞ்சதையுமே நான் ஒரு மூவி மாதிரி லாங்காக எடிட் பண்ணி அதையும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ தட்ஸ் வை. அண்டு இனிமேல் இந்த சேனலில் அதிகமாக ஆக்டிவாக இருக்கவும் பார்க்குறேன். ஆனால் அப்படி நினைக்கும் போது தான் காலேஜும் கரெக்டாக ஓப்பன் பண்ணுறாங்க. பட் இட்ஸ் ஓகே, கண்டிப்பாக டிசம்பர் 20க்கு மேலே இந்த சேனலில் நான் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன்னு நம்புகிறேன். ஓகேடா, ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. தயவு செஞ்சு அந்த பொண்ணு சொன்னாங்கல்ல அந்த சீனு, இல்லைக்கா நீங்கள் தான் போட்டிங்க அந்த சீனில் கூட ஏதோ சொல்கிறாங்க எனக்கு, ஆனால் சத்தியமாக புரியல. நானாக போட்டிங்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் நானே ஒரு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் பேஷண்ட். ஸோ அது நம்ம சேனலில் தான் போட்டோமா இல்லை வேறு சேனலில் போட்டாங்களான்னா எனக்கு தெரியலடா. ஸோ சப்போஸ் உங்களுக்கு அக்கா இல்லைக்கா இது ஏதோ வேறு சேனலில் போட்ட மாதிரி ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா லெட் மீ நோ, நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவேன் இதை. அண்டு எஸ், என்ன சொல்லணும்னு நினச்சினோ அது எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். சப்போஸ் அது நம்ம சேனல்லே போட்ட ஒரு வீடியோவாக இருந்தால் அது எந்த வீடியோன்னு யாருக்காச்சும் ஞாபகம் இருந்துச்சுன்னா அதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு குடுன்னு ஓடி வந்துடுங்க. ஓகே ட்ரகீஸ், லவ் யூ ஆல், பாய்.